வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. இன்றைய தலைமுறையினர் அறியாத பல அரசியல் வரலாறுகளை தனது பேட்டிகள், தொலைக்காட்சி விவாதங்கள் மூலமாக வெளிப்படுத்தி வருவதோடு தற்போதைய அரசியல் நகர்வுகளிலும் முக்கிய பங்காற்றி வரும் அரசியல் ஆய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி பற்றி பலரும் அறியாத தகவல்களை காண்போம். வழக்கறிஞரான ரவீந்திரன் துரைசாமி தமிழ்நாட்டின் இன்றைய அரசியல் ஆய்வாளர்களில் முக்கியமானவர். வன்னியர் சங்கங்களை ஒருங்கிணைத்து பாமக அரசியல் கட்சியாக உருவான காலத்திலிருந்து பாமகவின் அரசியல் ஆலோசகராக இருந்து அக்கட்சியின் வளர்ச்சிக்கு பெரிதும் உழைத்தவர். ராஜகுரு என்றுதான் ராமதாசே இவரை அழைப்பாராம். 1998ஆம் ஆண்டு பாமக அதிமுக கூட்டணி உருவாக உறுதுணையாக இருந்து இரு தரப்பிலும் பேச்சுவார்த்தைகள் நடத்தி சாதித்து காட்டியவர். இதையடுத்து கூட்டணி உருவானால் ராஜ்யசபா MP ஆக்குவதாக ரவீந்திரன் துரைசாமிக்கு தான் கொடுத்த வாக்குறுதியை ராமதாஸ் காற்றில் பறக்க விட்டதால் ராமதாசுடனான நட்பை முறித்து கொண்டு பாமகவில் இருந்து 1999ஆம் ஆண்டு வெளியேறினார் ரவீந்திரன் துரைசாமி. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் கூட்டமைப்பு என்கிற சமூக அமைப்பின் தலைவராக இருந்து வரும் ரவீந்திரன் துரைசாமி நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதால் தான் நாடார்கள் நடத்தும் தந்தி டிவியும் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியும் ரவீந்திரன் துரைசாமியை தினந்தோறும் விவாதங்களில் அமர வைத்து வளர்த்து விடுகின்றன என விமர்சனங்கள் இருந்தாலும் தனது திறமையான வாதங்களாலும் தமிழக அரசியல் பற்றிய தனது தெளிவான அறிவாற்றலாலும் அவற்றை ஒதுக்கி தள்ளியவர். ஒவ்வொரு ஜாதியின் அரசியல் பற்றியும் வாக்கு வங்கி பற்றியும் பல்வேறு நுணுக்கமான தகவல்களை விரல் நுனியில் வைத்திருப்பவர். ஒரு தொகுதியில் எந்த ஜாதிக்கு எத்தனை சதவீதம் ஓட்டுகள் உள்ளன, அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்களின் அரசியல் மனநிலை எவ்வாறு உள்ளது என்பவற்றை ஆழமாக அலசும் அளவிற்கு விஷயம் தெரிந்தவர். ஏன் சார் எப்பவும் ஜாதி கண்ணோட்டத்திலேயே அரசியலை அணுகுகிறீர்கள் என்று கேட்டால், இந்தியாவை பொறுத்தவரை, குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை அரசியலும் ஜாதியும் ஒன்றோடு ஒன்று பிணைந்தது, தவிர்க்க முடியாதது. எந்த கட்சி ஜாதி பார்த்து வேட்பாளர்களை நிறுத்தவில்லை சொல்லுங்கள்? சமூக நீதி குறித்து வாய்க்கிலேயே பேசும் கட்சிகளே சாதி பார்த்து வேட்பாளர்களை நிறுத்தும் போது அரசியலில் ஜாதியின் தாக்கத்தை வெளிப்படையாக பேசுவதில் என்ன தவறு என்று கேட்பார். விஜயகாந்த் மற்றும் GK வாசன் ஆகியோருக்கு தனிப்பட்ட முறையில் நெருக்கமானவர். இருவரும் இவரை அடிக்கடி சந்தித்து ஆலோசனை நடத்துவதுண்டு. 2011ஆம் ஆண்டு அதிமுக தேமுக கூட்டணி உருவானதில் பெரும் பங்காற்றியவர். 2016ஆம் ஆண்டு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இடம்பெற்றதால் அதிமுக கூட்டணிக்கு செல்ல GK வாசனின் தமாக விரும்பிய போது அவருக்கு ஆதரவாக அதிமுகவுடன் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியவர். கிட்டத்தட்ட கூட்டணி உறுதியான நேரத்தில் இரட்டை இலை சின்னத்தில் தான் இருக்க வேண்டும் என ஜெயலலிதா கூறியதை அடுத்து தனித்துவத்தை இழக்க விரும்பாத GK வாசன் ரவீந்திரன் துரைசாமியின் முயற்சிக்கு நன்றி கூறிவிட்டு மக்கள் நல கூட்டணிக்கு சென்று விட்டார். 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதாவின் கோரிக்கையை ஏற்று அதிமுகவிற்கு சாதகமாக செயல்பட்டார் ரவீந்திரன் துரைசாமி. தென் மாவட்ட தொகுதிகள் பலவற்றிற்கு நேரடியாக சென்று தொகுதி நிலவரங்களை அறிந்து ஜெயலலிதாவிடம் நேரடி ரிப்போர்ட் கொடுத்து பிரச்சார வியூகத்தை வகுத்து கொடுத்தார். அந்த தேர்தலில் அதிமுக ஆட்சியை பிடிக்க முடியாவிட்டாலும் ரவீந்திரன் துரைசாமி பணியாற்றிய பல தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்று பெரும் பலம் பொருந்திய எதிர்க்கட்சியாக சட்டமன்றத்தில் செயல்பட்டது. ஆட்சியை பிடித்தாலும் திமுக மைனாரிட்டி அரசாகவே தொடர்ந்தது. இதனால் ரவீந்திரன் துரைசாமிக்கு மரியாதை செலுத்த விரும்பிய ஜெயலலிதா ராஜ்யசபா MP பதவி கொடுக்க விரும்பினார். ஆனால் ரவீந்திரன் துரைசாமியை ஜெயலலிதா அருகில் நெருங்கவிட்டால் தங்களது குடும்ப ஆதிக்கம் செலுத்துவதில் இடையூறு ஏற்படும் என எண்ணிய சசிகலா அதை தடுத்து விட்டார். அந்த கோபம் இன்றும் சசிகலா மேல் ரவீந்திரன் துரைசாமிக்கு இருந்து வருகிறது. சாமியே வரம் கொடுக்க நினைத்தும் பூசாரிக்கு எடுத்த கதையாக ஜெயலலிதா MP ஆக்க நினைத்தும் சசிகலா தடுத்ததால் அவர் மீதான எதிர் நிலைப்பாட்டில் இருந்த ரவீந்திரன் துரைசாமி சசிகலா முதல்வராக முயன்ற போது அதை தடுக்க முயன்றவர்களில் முக்கியமானவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இங்குள்ள ஆடிட்டர் குருமூர்த்தி, பொன் ராதாகிருஷ்ணன் போன்றோருடன் டெல்லி சென்று சசிகலா தினகரனுக்கு எதிராக லாபி செய்தவர். தனது நாடார் சமுதாயத்தை சேர்ந்த நடிகர் சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சியை ஆரம்பித்த போது அதன் அரசியல் ஆலோசகராக பல ஆண்டுகள் பணியாற்றி வந்தவர். கிட்டத்தட்ட அனைத்து அரசியல் கட்சிகளுடனும் இணைந்து பல்வேறு சந்தர்ப்பங்களில் பணியாற்றியுள்ள ரவீந்திரன் துரைசாமி திமுகவின் தீவிர எதிர்ப்பாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ரவீந்திரன் துரைசாமி பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.